வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேஸ்டியான மஃபின் அவன்லையும் ப்ரெஷர் குக்கர்லையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் ஹோல் வீட் ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன், கோதுமை மாவு. 3/4 கப் அளவுக்கு மெல்டட் பட்டர் எடுத்துருக்கிறேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு இருக்கணும். ஃப்ரிட்ஜில் கட்டியாக இருந்ததுன்னா 5 ஹவர்ஸ் முன்னுக்கே வெளியில் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் பீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட்டர் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 முட்டை எடுத்துருக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு நான் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, பிடிக்கலைன்னா தாராளமாக அது இல்லாமல் கூட செய்யலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ரைசன்ஸ் எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துருக்கிறேன். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் சுகரையும் பட்டரையும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகரை விட ப்ரௌன் சுகர் கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸுக்கு பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முட்டையை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து பீட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இப்போ பாலையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். டூ மினிட்ஸ் பீட் பண்ணிவிட்டு இப்போ வெனிலா எக்ஸ்ட்ராக்டை அதோட சேர்க்க போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட பேக்கிங் பவுடர், உப்பு ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பேச்சுலா எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ நாங்கள் பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா மாவெல்லாம் பறக்கும். அதனால் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கடைசியில் சாக்லேட் சிப்ஸ், ரைசன்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஃபின் பேனில் பேப்பர் வச்சுக்கலாம். கலவையை பேனில் சேர்த்துக்கலாம். இப்போ அவனில் வைக்க ரெடி ஆயிடுச்சு. அவனை 360 டிகிரி ஃபாரன்ஹைட் இல்லைன்னா 180 டிகிரி செல்சியஸுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. மஃபின் ட்ரேயை அவனில் வச்சிடலாம். 20 நிமிஷத்துக்கு டைம் செட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அவனும் வேறு வேறு மாதிரி இருக்கும், அதனால் இடையில செக் பண்ணிக்கோங்க. இப்போ மஃபின் ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு ஆற வச்சுக்கலாம். இதே மஃபினை ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 லேயருக்கு உப்பு போட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. குக்கரோட அந்த வெயிட்
ரப்பர் அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு 15 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மாவை ஒரு குட்டி குட்டி கிண்ணத்தில் நான் போட்டு வச்சுருக்கிறேன். அதை ப்ரெஷர் குக்கரில் வச்சிடலாம். முப்பது நிமிஷத்துக்கு, அதாவது அரை மணி நேரத்துக்கு அதை குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், மஃபின் ரெடி ஆகிடுச்சு. வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் என்ன, நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது நிறை குறை எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.